வணக்கங்க. நான் இன்றைக்கி முட்டை குழம்பு செய்ய போகிறேன். சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம். தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம். கட் பண்ணியாச்சு. இது தனித்தனியாக எடுத்து வச்சுருவோம். குழம்புக்கு ரெடி பண்ணிடுவோம். தேங்காய் கொஞ்சம் எடுத்துருவோம், சோம்பு கசகசா கொஞ்சம் எடுத்துருவோம், மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நைஸாக பாராப்பட்டு அடித்து குக்கர் அடுப்பில் வச்சுருவோம். குக்கர் சூடானதை எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதை கடுகு உளுந்து சேர்த்துருவோம். கடுகு உளுந்து வெடிச்சதும் வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம், நல்லா வதக்கிடுவோம். ஒரு தக்காளி உள்ளே போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுருவோம், நல்லா வதக்கி விட்டுருவோம். அரைச்சி வச்சு தேங்காய் விழுதை உள்ளே ஊற்றிடுவோம். ஒரு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருவோம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துருவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம். மூடி போட்டு ஒரு 8 விசில் வரட்டும். இங்கே முட்டை வேக வச்சுருவோம். ஒரு 4 முட்டை, ஒரு 10 நிமிஷம் ஆகும் முட்டை வேகிறதுக்கு. அது வரையும் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. குக்கர் 8 விசில் வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். இப்போது வேறு பாத்திரத்தில் ஊற்றி முட்டையை தோல் உரித்து கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும் விட்டுருவோம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருவோம். கலந்து விட்டுட்டு சாப்பாடோடு பரிமாறிடுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.